வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 12th லெசன் லக்னவி அண்ட் தாஜ். அந்த லெசனுடைய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் எழுதினவர் யஷ்பால். அதாவது ஆத்தரை வச்சு இந்த கதை உங்களுக்கு போகும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन, लेखक को नवाब साहब के किन हाव भावों से महसूस हुआ कि वे उनसे बातचीत करने के लिए तनिक भी उत्सुक नहीं है. இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்னா, ஆத்தர் நவாப் சாஹப்னுடைய எந்த சைகையை பார்த்து அவர் வேணா அவர் உன்சே அவரிடம், அதாவது இவரிடம் இல்லை ஆத்தரிடம் உரையாட பாத்ஜீத் கர்னே கேலியே பேசுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு எந்த செய்கை மூலயமா ஆத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். உத்தர், लेखक को डिब्बे में आया देकर नवाब साहब की आंखों में असंतोष छा गया. ஆத்தர் டிப்பேனா அந்த கம்பார்ட்மெண்ட்டை சொல்கிறது. ஆத்தர் அதாவது யஷ்பால் ஆத்தர் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளார வரவும் நவாப் சாஹப்னுடைய கண்களில் கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமே கிடையாது. ஐசே லகா மானோ லேகக்னே ஆனே சே உன்கே ஏகாந்த்மே பாதா படுகயி ஹோ. அதாவது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஆத்தர் வந்ததுனால தான் அவருடைய உன்கேனா அவருடைய யாரு நவாப் சாஹப்னுடைய ஏகாந்த்மே பாதா படுகயி ஹை. அதாவது ஒரு தனியாக தனி உரிமையாக, அதாவது நான் தான் இந்த இடத்துல நான் தான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த தனிமை அது தடைப்பட்டு விட்டது அப்படின்ட்டு நவாப் சாஹப் நினைக்கிறாரு போல. அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துருந்துருக்கிறாரு. உன்ஹோனே லேகக் சே கோயி பாத்ஜீத் நஹி கி, அவர் உட்காந்து ஆத்தர்கிட்ட எதுவுமே பேசவும் இல்லை. உன்கி தரஃப் தேகா பி நஹி, அவர் பக்கமே அவர் சைடே பார்க்கல. உன்கி தரஃப்னா அவருடைய பக்கமாக பார்க்கவில்லை. தேகா பீனா ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். அந்த பக்கம் கூட பார்க்கல. வே கிட்கிக்கே பாகர் தேக்னேக்கா நாட்டக் கர்னே லகே, அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குற மாதிரி சும்மா ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி வெளியில் ட்ரெயினில் வெளியில் ஜன்னல் ஓரமாக, கிட்கினா ஜன்னலுக்கு வெளியில் பார்த்துக்கிட்டு ஒரு நாடக தோரணையில் உட்காந்துருக்காரு. சாத்ஹி டிப்பே கி ஸ்திதி பர் கௌரு கர்னே லகே. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறாரு, ஜன்னல்கிட்ட கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பெட்டி எந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி பார்க்குறாரு. டிப்பேனா அந்த கம்பார்ட்மெண்ட்டை சொல்கிறது. ஸ்திதி பர் அது எப்படி இருக்குது, அந்த கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, சேர்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாராமா. இதுசே லேகக்கோ பதா சலா கயா ஹை. அப்போ இதுலேருந்து ஆத்தருக்கு தெரிய வருது, நவாப் சாஹப் உன்சே பாத்ஜீத் கர்னேக்கோ உத்சுக் நஹி ஹை. அவர் லேகக்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது இந்த செய்கையினால அவருக்கு தெரிய வருது. செகண்ட் கொஸ்டின், நவாப் சாஹப் நே பஹுத் ஹி யத்ன சே கீரா காட்டா நமக் மிர்ச்சி बुर्का अंतः सूख कर ही खिड़की से बाहर फेंक दिया. उन्होंने ऐसे क्यों किया होगा? उनका ऐसा करना उनके कैसे स्वभाव को इंगित करता है. அதாவது அந்த நவாப் சாஹப் கீரானா வெள்ளரி பழத்தை அறுக்கிறாரு, கட் பண்ணுறாரு. அதில் மிளகுத்தூள் உப்பு மிளகு தூவிட்டு அதை மோந்து பார்த்துட்டு ஜன்னலுக்கு வெளியில் போட்டுடுறாரு. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, அவருடைய இந்த பாவனை அவரை அவருடைய சுபாவம் கைசே சுபாவுக்கும் அவருடைய எந்த சுபாவத்தை சுட்டி காமிக்குது, இண்டிகேட் பண்ணுது. இங்கித்துனா சுட்டி காட்டுதல். இது முக்கியமான கொஸ்டின். நவாப் சாஹப்கோ அதை வேற விதமாகவும் கேட்குறாங்க, அந்த மாதிரியும் கேட்கலாம். இன்னொரு மாதிரி, நவாப் சாஹப்கா கீரே கோ காட்னா நமக்கு மிர்ச்சி புர்கானா அவர் சூகுகர் ஃபேங்க் தேனா உன்கே கிசி சுபாவுக்கோ தர்ஷாத்தா ஹை. அவருடைய எந்த இயல்பை காட்டுகின்றது. உத்தர், नवाबों के मन में अपनी नवाबी की दाका जमाने की बात रहती है. நவாபோனா ஒரு நல்ல ரிச்சானவங்க தான் நவாப் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த
அந்த அவங்களுடைய மகிமை, நவாப் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த மகிமையை வந்து காத்து கொள்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிறத அவங்க நிலைநிறுத்தணும் ஒவ்வொரு இடத்துலையும். அதுதான் அந்த மாதிரி தான் இந்த நவாபோ கே மண்மே, அந்த மாதிரி இந்த நவாபுனுடைய மனசுலையும் அப்படி நவாபி கி தாக்கா தாக்கு நவாபி கி தாக்கு ஜமானே கி பாத், அதை நிலைப்படுத்தணும், தன்னுடைய மகிமையை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. इसलिए वे सामान्य समाज के तरीकों को टुकराते हैं. அதனால इसलिए அதனால் அவர் இயல்பான சமுதாயத்தில் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை வந்து அவர் வந்து உதறிட்டு தத்தா நயே நயே சூக்ஷம தரிக்கே கோஜ்தே ஹை, புதுசு புதுசாக வேற எந்த மாதிரி செஞ்சால் நம்மளைய பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் அந்த நவாப் அந்த மாதிரி ஆளுங்களாம் யோசிப்பாங்க. ஜிஸ்ஸே உன்கி அமீரி பிரகட் ஹோ, அதனால அவங்களுடைய அந்த அமீரி மீன்ஸ் அந்த ரிச் மேன், இவங்க ஒரு ரிச் மேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. நவாப் சாஹப் அகேலே மே பைட்டே பைட்டே கீரை கானேக்கு தயாரி கர் ரஹே தே, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும் உட்காந்துருந்தாரு. அகேலேனா செப்பரேட்டாக தனியாக அவர் மட்டும் உட்காந்து அந்த கீரை அந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்லான்னு ரெடியாக இருந்திருந்தாரு. परंतु लेखक को सामने देकर उन्हें अपनी नवाबी दिखाने का अवसर मिल गया. இருந்த பரந்து ஆனா இப்ப லேகக் வந்துடுறாரு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஆத்தர் பார்த்தோன்னே இப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு நவாபி அப்படிங்கிற இதை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவசர் மில் கயானா வாய்ப்பு கிடைத்ததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் ரெடி ஆகுறாரா, ஒரு இப்போ இவங்கிட்ட நம்மளுடைய அமீரனுடைய அந்த மகிமையை நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உன்னோனே துனியா கி ரீதி சே ஹட்கர் கீரே சூகே அவர் பாகர் ஃபேங்குதியே. அப்போ உலகத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க, வெள்ளரி பழத்தை அறுத்தாங்கன்னா அதை உப்பு தடவி சாப்பிடுவாங்க, யாரும் மோந்து பார்த்துட்டு வெளியே தூக்கி போட மாட்டாங்க. அப்போ அந்த உலகத்தினுடைய ரீத் சே, அந்த உலகத்தினுடைய அந்த முறையிலிருந்து ஹட்டுக்கர் விலகி கீரே சூகே அவர் பாகர் ஃபேங்குதியே, அந்த வெள்ளரி பழத்தை மோந்து பார்த்துட்டு வெளியே எரிஞ்சிடுறாரு. அப்போ இஸ் பிரகார் உன்ஹோனே லேகக்கே மண்பர் அப்படி அமீரிக்கி தாக் ஜமாதி. அப்போ இது வாயிலாக அந்த நவாப் சாஹப் ஆத்தர்னுடைய மனசில் தன்னுடைய அமீரி அந்த நான் வந்து ஒரு நவாப் அப்படிங்கிற அந்த மகிமையை வைக்கிறாரு. அப்படி அதை தான் காமிக்குது அவருடைய இந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. थर्ड क्वेश्चन, बिना विचार घटना और पात्रों के भी क्या कहानी लिखी जा सकती है. எந்தவித ஒரு தாட்டும் இல்லாமல், எண்ணமும் இல்லாமல், எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் பாத்ரோ கே பி घटना और पात्रों के भी क्या कहानी लिखी जा सकती है, எந்த ஒரு கதையை எழுத முடியும். இது வந்து அந்த லெசனில் வந்திருக்கிற ஒரு சென்டென்ஸுங்க. यशपाल के इस विचार से आप कहाँ तक सहमत है. அப்போ ஆத்தர்னுடைய இந்த விச்சார், இந்த லைன் கொடுத்து இந்த இதை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, இந்த விச்சாரில் இருந்து நீங்கள் கஹாங் தக் சஹமத் ஹை, நீங்கள் எது வரைக்கும் அதை வந்து அக்ரி பண்ண முடியும், ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹம் யஷ்பால் கே விச்சாரோ சே சஹமத் ஹை, நம்ம ஆத்தர்னுடைய இந்த எண்ணத்தை அக்ரி பண்ண ஒத்துக்க முடியும். பினா கட்னா பினா பாத்திர அவர் பினா விச்சார், எந்தவித நிகழ்வும் இல்லாமல், எந்தவித கேரக்டரும் இல்லாமல், எந்தவித எண்ணமும் இல்லாமல் கே கஹானி நஹீலிக்கி ஜா சக்தி, ஒரு கதையை எழுத முடியாது. கஹானிக்கா அர்த்த ஹி ஹை, கதையினுடைய அர்த்தம் என்றால் கியா ஹுவா உசே கஹானா, என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறது தான் ஒரு கதைங்கிறது. அத்தக ஜப் கட்னா நஹி ஹோங்கி தோ யஹ் கைசி பதா சலேங்கா कि क्या हुआ, बिना पात्रों के कुछ होगा कैसे, घटेगा कैसे. कहानी में कोई ना कोई विचार बात या उद्देश्य भी अवश्य होता है. என்ன சொல்ல வராங்க, அத்தக அப்படி என்றால் ஜப் கட்னா நஹி ஹோங்கி தோ, எந்த ஒரு நிகழ்வும் நிகழாத பொழுதும், யஹ் கைசி பதா சலேங்கே, அது எப்படி நடந்தது, அங்கே கியா ஹுவா என்ன ஆனது, பினா பாத்ரோக்கே குச்சு ஹோகா, அங்கே கேரக்டரே இல்லாமல் என்ன அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி அந்த நிகழ்வு என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி குறையுது, இந்த மாதிரி அந்த கதையில் கஹானிமே
கோயினா கோயி விசார், எந்த ஒரு தாட்டும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், யா உத்தேசிய பி ஒரு எய்மும் இல்லாமல் எப்படி கதை எழுத முடியும்? அந்த மாதிரி கோயினா கோயி விசார் பாத்தியா உத்தேசிய பி அவசிய ஹோத்தாகே. அப்போ ஏதாவது ஒரு எண்ணம், ஒரு விஷயம், ஒரு எய்ம் கண்டிப்பாக ஒரு கதைனா வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஆத்தர் சொல்கிற அந்த இது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. என்னது? பினா விசார் கட்னா ஒரு பாத்ரோ கே பி கியா கஹானி லிக்கி ஜா சக்தி ஹை. எந்தவித நிகழ்வும், எந்தவித சந்தர்ப்பமும், விஷயமும், கேரக்டரும் இல்லாமல் எப்படி கதை எழுத முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த லெசனில் இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. நாம் அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.